எத்தனை பேர் இந்த பாடல் தெரிவித்தார்? அவர் ஒரு பெரிய பாடல். சொல்லுங்க, பாட போகிற கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை சோஸ்தரிப்பதற்கு, யூதாவின் ராஜா, சாரோனின் ரோஜா, ஒரு நாமம் சிறந்தது, உயர்ந்தது. ஒன்றாக சிந்தைகளை சொல்லுங்கள், பாடுவாங்க.
Thank you, Jesus. Thank you, Jesus.
அபிஷேகத்தை ஊற்றட்டும். ஆவியிலே கர்த்தருடைய அபிஷேகம். You need to ask God. நீங்க ஜெபிக்கணும். Surrender பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரை நிரப்புறதுக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொள்ள ஒப்பு கொடுங்க. ஒரு புதுமை நடக்கட்டும். ஒரு புதுமை நடக்கட்டும். ஒரு புதுமை நடக்கட்டும். ஒரு எழுப்புதல் ஆவியின் அபிஷேகம். ஒரு அக்கினி பிரசன்னம். ஒரு அக்கினி பிரசன்னம். ஒரு அக்கினி பிரசன்னம். ஒரு அக்கினி பிரசன்னம். Rama
விசுவாசித்தாய் தேவனுடைய மகிமை காண்பார். இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யலாம். ஒரு அற்புதம் நடந்திருக்கு. தேவ பிரசனம் வல்லமையாக இங்கிருந்து அப்படியே நதியை போல அது அப்படியே உருண்டு போகிறது. அப்படியே சோதித்து பாருங்க. எந்த இடத்துலலாம் வலி இருந்தது, எங்கெல்லாம் ஒரு வேதனை கொடுத்தது உங்க சரீரத்துல, சோதித்து பாருங்க. ஜஸ்ட் செக் அண்ட் see. ஒரு சுகம் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வல்லமையான கிரியை இந்த இடத்துல ஆவியானவர் செய்து கொண்டு வருகிறார். தேவ மகிமை ஆலயத்தில் ஊற்றப்பட்ட தேவ மகிமை. Oh yes, in the name of Jesus. மனதில yes. Thank you Jesus. அப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாள்ல எங்களை உங்க வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுங்க. உங்க பரிசுத்த ஆவியானவர் முன் வரிசையிலிருந்து பின்னால வரையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் நிரப்பட்டும். உங்க பிரசனம் கடந்து போகட்டும். உங்களுடைய ஆவியானவர் அடுத்த பகுதியை உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசி வழி நடத்தலாம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல ஒரு கரங்களை தட்டி இதே போல அந்த 10th day 10வது நாள் இயேசு பரமேறும்போது 40வது நாள், அடுத்த 10வது நாள் அப்படின்னா 50th day 50வது நாளில் என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர், வானங்கள் திறக்கப்பட்ட ஆவியானவர் ஊற்றப்பட்ட மேலாளர்களை கூடி ஜெபித்த யாவரும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டார். அவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அந்த 120 பேர் சொல்லுகிறது வேதத்தில். The Bible says about 120 people. எருசலேம்ல திரளான ஜனங்கள் சேர்ந்தாங்க. அது ஒரு பெரிய வைபோகம், பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீஸ்ட். அந்த ஃபெஸ்டிவல்ல காலகாலமாய் தலைமுறையாய் செய்து வருகிற அந்த ஃபெஸ்டிவலை கூடினாங்க. அப்ப உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வருவாங்க தேவனுக்கா. அப்ப அங்க வந்து அவர்கள் அங்க அந்த அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவதற்காக வருவாங்க. அந்த பெந்தெகோஸ்தே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை பண்டிகை. அப்பனா ஆண்டவர் எகிப்திலிருந்து இருந்து கொண்டு வரும்போது வெளியில வந்தோடனே அவர்கள் இதை கொண்டாடினாங்க. அந்த நாள் இது தொடங்கினது. அப்ப இன்னும் இப்பயும் அப்படிதான். இப்போ கூட இந்த பெந்தெகோஸ்தே நாட்கள்ல நீங்க யூடியூப் அதெல்லாம் போய் தட்டி பாருங்க. பயங்கரமான செலிப்ரேஷனோட பல தேசத்துல இருந்து வருவாங்க. தேசம் முழுவதும் யூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி அதை கொண்டாடுவாங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு பயங்கர விசேஷமான ஒரு கொண்டாடுதல் அது. அந்த நாளை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க எருசலேம்ல. ஆனா இயேசு அந்த 12 பேர்கிட்ட அவரோடு அங்க வந்து காத்திருந்தவர்கள் சொன்னார். ஏற்கனவே ஒரு 500 பேர் அந்த இடத்துல நின்று இயேசு பரமேறுவதை பார்க்கிறாங்க. they are seeing that almost about 500 people அதை நின்று எல்லாம் பார்க்கிறாங்க. இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த 500 பேர் ஒரு 120 பேர் பிரிச்சிட்டாங்க. அங்க எருசலேம்ல இருந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அதையும் பிரிச்சிட்டாங்க. இந்த 120 பேர் மட்டும் மேலாடைக்கு போறாங்க. they waiting, காத்திருக்கிற நேரம், காத்திருக்காங்க, ஒரு மனம் பண்றாங்க, ஜோமணி கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு அபிஷேகம், திடீரென்று ஒரு தேவனோட வல்லமை, நெருப்பு, ஒரு அக்னி பிரசன்னம் அந்த இடத்தை இறங்க ஆரம்பித்தது, நிரப்ப ஆரம்பித்தது. அவர்களை அப்படியே மூடிக்கொண்டது. ஆவியானவர் அவர்களுக்குள்ள இறங்கிட்டார். பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் கொடுத்து தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ள நுழைந்து கர்த்தருடைய ஆவியானவர்கள் பயன்படுத்தினார். The Spirit of the Lord came upon them. அப்படி அப்புறம் போய்வார். ஆனா இங்க வேற, இங்க நடந்தது வேற. அந்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளேயே தங்க ஆரம்பித்தார். அவர்களுக்குள்ளேயே வாசம் செய்ய ஆரம்பித்தார். அந்த வாசம் செய்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள மட்டும் இல்ல, அடுத்தது அந்த அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு, அந்த ஆவியானுடைய பிரசனம் அடுத்தவர்களை தொட ஆரம்பித்தது, அடுத்தவங்களை தொட ஆரம்பித்தது, அடுத்தவங்களை நிரப்ப ஆரம்பித்தது, ஒவ்வொருவரையும் நிரப்ப ஆரம்பிக்கிறது. You keep on feeling everyone.
who haven't trusted in the Holy Spirit. God is pouring His Spirit upon them. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை யோவேல் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை நான் ஊற்றுவேன், கடைசி நாட்களில் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். This is the time. கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உணர பிள்ளைகள், you will know what I am speaking about. இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டோனே இந்த ஆவியானவர் அவர்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார், மறுரூபமாக்குறார். அதன் மூலமா அந்த ஆவியானவர் அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த சரித்திரத்தை நான் சொல்லிட்டு வரேன், பிற்பாடு கர்த்தருடைய வசனத்துக்குள்ள போக போறோம். அந்த ஆவியானவர் பயன்படுத்துறார். அது போனோனே அடுத்தது பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல புறஜாதிகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பேதுரு ஆண்டவர் ஒரு சொப்பனத்துல விஷன்ல காட்டுறாரு. அதன் பிரகாரம் அடுத்தது ஆவியானவருடைய கிரியைகள் புறஜாதிகள் கிட்ட போகுது. The first Gentile and their group has received the Spirit of God, Holy Spirit. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அங்க கூடின 120 யூதர்கள் மேல ஆவியானவர் நிரப்பப்பட்டார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல புறஜாதிகள் மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டார். Gentiles அப்படினா everyone, யூதர்கள் அல்லாதவர்கள் மேல ஆவியானவர் ஊற்ற. அப்படினா அன்னைக்கு என்ன சொல்ல வர, கர்த்தருடைய ஆவியானவர் என்னது, எல்லா ஜாதிகளுக்கும். மேத்யூ 28வது அதிகாரத்துல 18ல பாத்தீங்கன்னா, நீ உலகம் முழுவதுமாய் போய் சுவிசேஷம் அத சொல்லி அநேகரை சீஷராக்கு. அந்த கற்பனைகள், அந்த கமாண்ட்மென்ட் நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 120 மேல ஊற்றப்பட்டார். பிற்பாடு அங்க கூடின அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல புறஜாதிகள் மேல எல்லாம் கொர்நேலியு வீட்டுல நடக்கிறது. God, the Spirit of God came upon them. Feel that. நடக்க ஆரம்பித்தோன்னே அவர்கள் சாட்சிகளாய் மாற ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பெரிய அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்தது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, அந்த ஊற்றுதல் அங்கே நிற்கல. அது இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் ஒவ்வொரு தேசங்களிலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அனல் ஊற்றப்பட்டிருக்கிறோம். அந்த ஆவியானவர் வந்து உன்னை என்ன செய்வார், ஆவியானவர் உன்னை எப்படி பலப்படுத்த போகிறார். இந்த ஆராதனை மூலியமாய், வார்த்தை மூலியமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார். நீங்க அதை ஒட்டியே நம்ம இன்னைக்கு தேவ செய்தியை நம்ம கேட்க போகிறோம். The disciples were filled with the Holy Spirit. From that moment, believers became living temples of God. அந்த ஊற்றப்பட்ட நாளில் இருந்து ஒவ்வொருத்தரும் என்னவாயிட்டாங்க, ஆலயமா மாறிட்டாங்க. They become temple. நீங்க அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படாத முன்னுக்கு சாதாரண நபராக இருந்தாங்க. ஆனா ஊற்றப்பட்டோன்னே ஆலயமா மாறுகிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே தங்குறார், வாசம் பண்ண ஆரம்பிச்சார், அவர் ஜீவிக்க ஆரம்பித்தார். இப்ப என்ன நடக்கிறது, அவர்கள் ஆலயமாய் மாறுறாங்க. அல்லேலூயா. அதை வைத்து இன்னைக்கு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனத்தை நம்ம வாசித்து கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, do you not know that your body is the temple of the Holy Spirit? உன் சரீரமானது தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் மாறுகிறதா? Temple, you become the temple. இயேசுவிற்கு அவர் வெளியில வரல, நம்ம கூடி வரும்போது இந்த இடத்தை பிரசன்னத்தால் நிரப்புகிறார். But he lives in you. உனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் மூலமா உங்களுக்குள்ள எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். And whom you have received from God, தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆவியானவர். பிரியமான தேவர்களே, இந்த நாட்கள்ல இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்ய முடியும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக உங்களுக்குள்ள வந்தார்? இந்த ஆவியானவர் எதற்காக உங்களை நிரப்பினார்? ஒரு தனிப்பட்ட ஒரு என்கவுண்டர் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு தொடுதலை, ஒரு சந்திப்பை செய்திருக்கிறார் என்றால் எதற்காக? Why? That's a great plan on you. உங்கள் மேல கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்.
கடந்த நாட்கள் பார்த்து சொன்னது போல God have a plan for you. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, உன்னை எடுத்து பயன்படுத்துவதற்காக, உன்னை தேவ மகிமைக்கு நின்று பயன்படுத்துவதற்காக, ஆண்டவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை செய்வதற்காக, நம் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையை மாற்றுவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி நம்மளை ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். What is the purpose of the temple? ஆலயத்தோட purpose என்ன? ஆலயத்தோட நோக்கம் என்ன? எதற்காக ஆலயம்? இன்னைக்கு நம்ம எதற்காக எங்க வந்து சேர்ந்திருக்கிறோம்? ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ள வந்ததுனால என்ன நடக்கிறது? ஒரு ரிஃப்ரெஷ்மென்ட் நடக்கிறது, சுகம் நடக்கிறது, நன்மைகள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, ஐக்கியம் உண்டாகிறது. தேவ அன்பினால நம்ம மூடப்படுகிறோம், கர்த்தருடைய கிருபையால மூடப்படுகிறோம், அழிவுல இருந்து தப்பித்துக் கொள்கிறோம். The church function is a place to save his people. அவருடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். And you need to understand, கர்த்தர் இப்ப வெளியில வாசம் பண்ணல, நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். He dwells in his people. Hallelujah. இந்த வசனத்துல இருந்த ஒரு 4 விஷயத்தை உங்களோட மைண்ட்ல சிந்தையில வைக்க ஆசைப்படுறேன். ஒன்றாவது, the Holy Spirit dwells in us. பெந்தெகோஸ்து நாள்ல ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவர் இனி அவர் அவுட் சைடுல, வெளியில இல்ல, அவர் வெளியில இருந்து கிரியைகளை செய்யல, வாசம் பண்ணல, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். அந்த வசனத்தை சொல்கிறவனமாய், your body is the temple of the Holy Spirit. Now your body is the temple of the Holy Spirit. இங்க எத்தனை நபர்கள் உட்கார்ந்து இருக்கிறோமா? நீங்க எல்லாரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். You are no more. நீ சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. ஆமென். நீ ஒரு ஆலயமாய் மாறுகிறாய். ஆலயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமாய் மாறுகிறாய். இந்த ஆலயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துறார். இந்த ஆலயத்தை கர்த்தர் மறுபடியுமாய் அவர் கிருபையால மூடுகிறார். Your body is the temple of the Holy Spirit. பழைய ஏற்பாட்டுல 2 நாளாகமம் 2 Chronicles 7:1 7வது அதிகாரம் 1வது வசனம். In Old Testamentல பழைய ஏற்பாட்டுல 2 Chronicles 7:1 நாளாகமம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அல்லேலூயா தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்கமா. God's glory filled the tabernacle. இத நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. This is Old Testament. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. ஆவியானவர் ஆலயத்தை நிரப்பியிருக்கிறார். இப்ப சேஞ்ச் பண்ணுது எல்லாம். அந்த சீசன் மாறிடுச்சு, அந்த காலம் மாறிட்டது. But after the Pentecost, the Holy Spirit came and lived inside every believer. Pentecost பிற்பாடு அவனா ஆண்டவர் ஆவியானவர் ஆலயத்தை நிரப்பி, எருசலேம் ஆலயத்தை நிரப்பி, கூடாரத்தை நிரப்பி, அவருடைய பிரசன்னத்தினால மூடி, மகிமையால மூடி நடத்தினது. அந்த காலங்கள் அப்படியே வந்து இந்த பெந்தெகோஸ்துல வந்து அது கட் ஆஃப் பண்ணி இப்ப பிரசன்னம் வந்து அவர்கள் மேல உள்ள கடந்து வந்துருச்சு. Now the presence dwells in them. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். Now the believer is now God's temple. அவர் வந்ததுனால, அவர் பிரசன்னமானதுனால, உனக்குள்ள அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதனால you become the temple. அவருடைய ஆலயமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம், அவருடைய சபையாய் மாறிக்கொண்டிருக்கிறோம், அவருடைய சர்ச்சாக இன்றைக்கு நம்ம மாறி இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. You become God's vessel. நீங்கள் தேவனுடைய ஆலயமா ஆயிட்டீங்க. உங்களுக்குள்ள தேவன் வந்ததுனால, இயேசு உங்களுக்குள்ள வந்ததுனால, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்ததுனால நீங்கள் ஒரு ஆலயமா வடிவமைப்பு செய்திருக்கிறீங்க. ஒருபாடு you become the vessel. ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். And God's dwelling place, அவர் வாழ்கிற ஒரு இடமா. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்மளுடைய இந்த சரீரத்தின் வாழ்க்கை
கர்த்தருடைய ஜீவன்ல வாழ்கிற நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? How should be our life? ஆலயம்னா எப்படி இருக்கணும்? ஆலயம் நம்மளுடைய கற்பனையில யோசனையில ஒரு ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சர்ச் எப்படி இருக்கணும்? ஒரு சர்ச்சில் பிரேயர் இருக்கணும், ஒரு சர்ச்சில் தேவ வசனம் இருக்கணும், ஒரு சர்ச்சில் worship பாடல்கள், துதிகள், ஆராதனை இருக்கணும். இப்படியெல்லாம் சபைகளுக்குள்ள இருக்க வேண்டியதுக்கு நமக்கு ஒரு கற்பனை இருக்கு. அது நம்ம செய்து கொள்ளணும். சர்ச்சுக்கு வரும்போது ஒரு சுகம் உண்டாகிறது, சர்ச்சில் ஒரு மன நிம்மதி உண்டாகிறது, சபைக்குள்ள வரும்போதே அவருடைய கரம் நம்மளை தாங்கி நடத்துகிற பலன் உண்டாகிறது. ஆனால் நீங்களும் நானும் ஆலயமா இருப்பதனால உங்களுடைய செயல்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் பேசுற வார்த்தைகள் ஒரு தெய்வ தூவம் உண்டாகிறது. நீங்கள் பேசும்போது அதில் ஒரு ஹீலிங் உண்டாகும். ஒருத்தவங்களுக்கு காரியங்களை செய்யும் போது அது நன்மையான காரியங்களாக மாறும். பேசும் போதே அதுல உண்மை சத்தியமும் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அதுல பொய் இல்ல, அதுல உண்மை உண்டாகிறது. பேசுற வார்த்தைகள் சுகம் உண்டாகக்கூடிய வார்த்தை. That's a temple. Now you are the temple of God. Hallelujah. We carry God's presence everywhere. போகும்போதெல்லாம் தேவ பிரசன்னம் கூட வருகிறது. போகும்போது தேவ பிரசன்னம் வருகிறது. When I touch God's presence, அப்படியே ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. பேசும்போது, ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் போதெல்லாம் தேவ பிரசன்னம் அங்க வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆலயத்துக்குள்ள அந்த பிரசன்னம் இருந்தது போல இன்னைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் அந்த தேவ பிரசன்னம் வெளிப்பட்டு நம்மை நடத்துகிறது. Our life should reflect holiness. இந்த ஆலயத்துக்குள்ள என்னது? நம்மளோட வாழ்க்கையானது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வெளிப்படுத்தணும். உன் ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். இந்த சரீரத்துக்குள்ள, இந்த சரீரத்தை ஸ்கெலட்டன் இதுக்குள்ள தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கனா அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென். அதனாலதான் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போகும்போது நம்மளை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரே முறை நமக்காய் பலியானார் இயேசு கிறிஸ்து. ரத்தத்தை சிந்தி நம்மளை சுத்திகரிக்கிறார். But you need to understand our life should reflect holiness. பரிசுத்தமா, எந்த தீங்கும் நினைக்காம, எந்த தீமை செய்யாம, எந்த அக்கிரமங்கள் செய்யாம, எந்த பாவம் செயல் செய்யாம இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விசாசனம் பல காரியங்களை கொண்டு வருவான். The devil will come. உங்களை பாவத்துக்குள்ள தூண்டி உங்களை பாவம் செய்ய, இந்த சரீர ஆலயமா இருக்கிறத அதை தீட்டுப்படுத்தணும், அதை உடைக்கணும். கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணக்கூடாதுன்னு விசாசோடைய திட்டம். And what he do? நம்மள பாவ சேற்றுக்குள்ள தள்ள ஆரம்பிக்கிறான். நம்ம எண்ணங்கள்ல பாவம் செய்ய வைப்பான், நம்ம இருதயத்துல பாவம் செய்ய வைப்பான். இந்த சரீரபூர்வமான பாவங்களை செய்ய வைத்து அப்படியே கர்த்தரிடத்தை பிரிப்பதுதான் அவனுடைய ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு நிமிஷமும் சாசாதான் செய்து கொள்வார். அப்ப you need to understand our life should reflect holiness. Our words, thoughts and actions இதெல்லாத்திலும் ஒரு பரிசுத்தம் வெளிப்படும். Because you are the temple of God. கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் அவங்க மேல ஊற்றப்பட்டனா அவன் லைஃப் அப்படியே மாத்துறான், அவங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றான், ஒரு சேஞ்ச் உண்டாகுது. நீங்க பாருங்க, நம்ம லைஃப்ல அப்படிப்பட்ட சேஞ்சஸ் வருகிறதா? ஒரு நேரத்துல உலகம் போற போக்குல ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாதது, தேவனுக்கு நேரம் கொடுக்காம பல காரியங்கள் செய்து போயிருக்கலாம். ஆனா அந்த ஆவியானவர் உங்களை நிரப்பின சபையில வந்து ஆராதனையிலையும் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் உங்களை நிரப்புற ஒரு அனுபவம், அந்த அனுபவம் உங்க லைஃப் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு மறுரூபமாய் மாத்துது. Have you noticed your life? உங்க வாழ்க்கையை பாருங்க, ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டாகி இருக்கலாம், and it changes உண்டாகி இருக்கலாம். நான் கடந்த ஆண்டெல்லாம் இப்படி இருந்தேன், ஆனா இப்ப நான் மாறி வேற மாதிரி இருக்குது என் லைஃப். ஏதோ தவறு செய்யும் போது அது தோன்றுது, அந்த எண்ணங்கள் வரும்போது இல்ல இல்ல இதை நான் செய்யக்கூடாது, நான் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, எல்லாம் ஏதோ தீமையான காரியங்களை செய்யறதுக்கு, இல்ல வார்த்தைகள்ல தீமைகள் செய்வதற்கு
இல்ல அசுத்தமான வார்த்தைகளை பேசுவது இல்ல. நான் கர்த்தரோட ஆலயம், நான் எனக்குள்ள பெந்தகோஸ்து அனுபவம் இதுக்கு தான் கர்த்தர் கொடுத்தாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகும். திடீர்னு ஒரு சேஞ்ச் உங்களுக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா பாஸ்டர் நான் சர்ச் வரணும், ப்ரே பண்ண வரணும், பாஸ்டர் நான் பைபிள் படிக்கணும், பாஸ்டர் நான் இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியங்களை செய்யணும். ஒரு வேகம், ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள. Because God has transformed you. ஒரு இம்பார்ட்டேஷன் நடந்திருக்கு உங்களுக்குள்ள. அந்த இம்பார்ட்டேஷன் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நீங்க உங்களை வளர்த்துக்கணும். அதனால தான் பவுல் சொல்றாரு தீமோத்தேயுகிட்ட, அனல் மூட்டுப்பா, உன் வரங்கள் அனல் மூட்டு, உன் ஜெபங்கள் எல்லாத்தையும் அனல் மூட்டி எழுப்ப ஆரம்பியே. உன் லைஃப் சேஞ்ச் பண்ணும். ஹalleluya. Special call that we have. Allowing the Spirit to lead. ஆவியானவர் வழி நடத்த ஒவ்வொரு நாள் இடம். இனி வாழ்வது நான் அல்ல, கர்த்தர் எனக்குள்ள இயேசு எனக்குள்ள அவர் வழி நடத்துறதுக்கு எனக்கு கொடுக்க. நீங்களும் நானும் ரொம்ப விசேஷமான பிள்ளைகளை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நீங்க சாதாரண உங்களை இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருடைய அவருடைய அபிஷேகம் இருப்பதுனால கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எப்ப தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்ததுனால, because of the Spirit of God that dwelt in you, உனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கு. மேபி நீங்க கேட்கும்போது, ஐயோ பாஸ்டர் நீங்க என்ன பேசுறீங்க, என்னால விளங்கிக் கொள்ள முடியல. நீ ஜெபத்தோட நீ ரொம்ப கவனமா நீ கேளு, கூர்மையா கேளு. ஒரு விஷயத்தை ஆண்டவர் இப்போ உன்னோட இருதயத்துல வைக்க ஆசைப்படுகிறார். அவருடைய சத்தியங்கள் உனக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. உனக்குள்ள ஒரு அனல் மூட்டம் செய்ய ஆசைப்படுகிறார். ஆமென், ஆமென். அந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்த இடம் கொடுக்கிறார். கர்த்தருடைய அற்புதங்கள். இரண்டாவது விஷயம், we are not our own. நமக்கு சொந்தம் உள்ளவர்கள் அல்ல. என் வாழ்க்கை, நான், என் சரீரம் எனக்கு சொந்தமானது இல்லை. சொல்லுங்க, நான் எனக்கு சொந்தமானது இல்லை. நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு சொந்தமானது இல்லை. நான் இந்த கர்த்தருக்கு சொந்தமான ஆலயம். We are not our own. You are not your own. அது வாசிக்க மறுபடியும் அந்த வசனத்தை 19வது வசனம் என்ன சொல்லுது? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. அல்லேலூயா. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும். அல்லேலூயா. நீங்கள் என்ன? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are not your own. நீங்க உங்களுக்கு சொந்தமானது இல்ல. Come on, இந்த வசனம் நம்மளோட பேசட்டும். நீங்க உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இதுவரையும் நீங்க உங்க அழகுபடுத்துவதற்கும் உங்களை நீங்க எப்படிலாம் உங்களை கற்பனையில உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் உங்களுடைய எல்லாத்தையும் நீங்க யோசித்து வைத்திருக்கலாம். கர்த்தர் தெளிவா பேசுற, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள். You are not belong to you. என்ன? நான் எனக்கே சொந்தம் இல்லையா? What? I'm not belong to my. நான் எனக்கு சொந்தம் இல்லையா? கலைவாணி, நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை. You are not belong to me. நீங்க ஒருமை கொண்டாடுறது ஒண்ணும் இல்லை. ஏன்னா நீங்க நான் கர்த்தருக்கு சொந்தமான பிள்ளைகள். அதுல அவருடைய ஆவியை அவருடைய ஆலயமா அழைத்து அவர் உங்கள் மேல நேசித்து அவருடைய பிரசன்னத்தின் ஆவியை உங்களுக்கு எடுக்கல வச்சுட்டா. வா. ஆமென். ஆமென். Your body is the temple of the Holy Spirit. எப்பொழுதுமே நினைத்துக் கொள்ளுங்க, Pentecost reminds us that Christianity is not just a religion. நினைப்படுத்திக் கொள்ளுங்க, இந்த கிறிஸ்துவத்துவமானது ஒரு மதம் அல்ல. ஒரு மதம் அல்ல இது. நீங்க போய் சுவிசேஷம் சொல்லும் போது கூட இது கிறிஸ்துவ மதம் என்று சொல்லாதீங்க. It's not the religion. அல்லேலூயா. இது தேவனுடைய அன்பு, தேவனுடைய அர்ப்பணிப்பும் தேவனுக்குரியது ஒன்றாய். ஆண்டவர் அந்த மதம்னே சொல்லல, நம்ம தான் அதை மாத்திட்டோம். கிறிஸ்துமஸ், கிறிஸ்தவர்கள் எல்லா
எல்லாம் சொல்லி வார்த்தையாலே நம்ம எல்லாம் மாத்தணும். அல்லேலூயா. கிறிஸ்துவம்ன்றது அது ஒரு அர்ப்பணிப்பு. Speak about the surrender. அது ஒரு அன்பு, அது ஒரு விடுதலை. ரட்சகர் வந்து என்னை விடுவித்திருக்கிறார். Speak about deliverance. கர்த்தராகிய இயேசு என்னது நம்மள அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மள விலை கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார். கீழே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா வாசிக்காத கீழே என்னது 20வது வசனத்தை கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களை என்னை வாங்கி இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் நமக்கு சொந்தம் இல்லை. நீங்களும் நானும் கர்த்தருக்கு முழுமையாய் கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கிறத மறந்து விட வேண்டாம். இந்த உலகம் சொல்லுது உன் வாழ்க்கையை நீ பார்த்து நீ வாழு. Live for yourself. உனக்காக நீ வாழு. ஆனா கர்த்தர் சொல்றார் நீ எனக்காக வாழணும். உன் வாழ்க்கையை நீ உனக்காக வாழுப்பா. நீ என்ன உங்க பாஸ்டருக்காக வாழ்ந்துட்டு இருக்கியா? உங்க அப்பா அம்மாவுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கியா? இல்ல நீ உன்னுடைய கணவருக்காக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியா? இல்ல மனைவி கணவருக்காக, இல்ல கணவர் மனைவிக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்காக பாய் ஃப்ரெண்ட்காக வாழ்ந்து கொண்டு இல்ல. ஆண்டவர் இப்படின்னா ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, பாய் ஃப்ரெண்ட் இல்ல. இணைத்தது அவரா இருந்தா ஃபர்ஸ்ட் அவர்தான். இணைத்தவரை நீங்க மறந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை மறந்துடுவார். திருப்பி எல்லாம் பிரிஞ்சிடும். கிடைக்கிறது கிடைக்காம போய் ஏன்னா சிருஷ்டித்தவரை மறக்கும் போது, அவருடைய ஆலயத்தை மறைக்கும் போது, அவருக்கு செய்ய வேண்டியதை செய்யாம போகும்போது, உன் தன் வேலைகளும் தன் காரியங்களை பார்த்து போகும்போது விளைவுகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். God கர்த்தர் உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். உனக்காக எதையும் அவர் செய்வார். உங்க ஊழியத்தை பிரிக்கிறது யாரும் வந்தாங்கன்னா அவங்கள கூட உங்கள்கிட்ட தூக்கிடுவார். நான் சொல்றேன், அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய யாராமையுமான இருக்கட்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் உறவுகளை பிரிக்கக்கூடிய ஆட்கள் அந்த ஆண்டவர் எடுத்துப்பார், தூரத்தை கொண்டு போயிடுவார். Because you are belong to God. Pentecost remind us. Pentecost நமக்கு சொல்லுது நீ என்னுடையவன் என்று. Pentecost உங்களை நினைவுபடுத்துது. நான் சொல்றேன், கர்த்தர் இந்த பட்டணத்துல நம்மள ஒரு நோக்கத்தோட வைத்திருக்கிறார். When you understand God's purpose, இந்த நோக்கத்தை உங்க வாழ்க்கையில தேவன் இந்த சபை மூலமாய் உங்களுக்கு செய்ய வேண்டிய நோக்கத்தை அறிந்திருப்பீர்களானால் பலத்த காரியங்கள் நடக்காது. Let me tell you this. But the Holy Spirit teaches, நமக்கு என்ன போதிக்கிறார்? நீ தேவனுக்காக வாழ. Live for God. Walk in obedience. கீழ்ப்படிதலோட நட. Be led by the Spirit. ஆவியினால வழி நடத்தப்படும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மள அதை எதிர்பார்க்கிறார். அநேக வேளையில நம்ம வாழ்க்கையில எல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள், யோசனைகள், நம்ம திட்டங்கள், நம்ம பிளான் எல்லாம் நடக்கணும் பார்ப்போம். அநேக வேளையில அது நடக்காது. Doesn't happen. அது நடக்காது. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் தான் மாறு. ஆண்டவர் எதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார், எதுக்கு சபையில வைத்திருக்கிறார், எதுக்கு இந்த குடும்பத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். Everything have a purpose. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நீங்க அறிந்திருக்கும் போது கர்த்தருடைய பலத்த காரியங்களை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. Pentecost power produce transformation. இந்த பெந்தகோஸ்துடைய வல்லமை அது பெரிய ஒரு மறுரூபத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறது. அல்லேலூயா. டிரான்ஸ்ஃபார்ம். நீ என்னுடையவன் அப்படின்னா அவருடைய சாயல் எல்லாம் உங்களுக்குள்ள வராது. உங்களுடைய குணங்கள் எல்லாம் இயேசுடைய குணமாய் மாறுகிறது. your character change பண்ணுது. உன் attitude change பண்ணுது. உன் அன்பு மாறுதல்ங்க. எல்லாம் தேவனுக்குரியதாய், தேவனுக்கு சொந்தமானதாய் மாறிக்கொண்டது. everything. வா. கர்த்தருடைய அன்பான காரணங்களை நடத்தட்டும். கடைசியாக மூன்றாவது, கடைசினா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. மூன்றாவது என்ன எப்பொழுதுமே அப்படித்தானே கடைசின்னு சொல்லிட்டாக்கா அதுல ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும். நமக்கு ஒரு புண்ணு
புன்னகை ஒன்று வரும். ஆமா, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. அல்லேலூயா. கடிகாரத்தை திக்க மாட்டேன் மேல் நான் மட்டும் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. Honor God with your body. மூன்றாவது, honor God with your body. Therefore honor God with your body. சரீரத்தினால தேவனை மகிமைப்படுங்க. சரீரத்தின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுங்க. இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுது. இது ஆண்டவருக்குரிய சரீரம். கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயம். இதை நீ மகிமைப்படுத்தணும். கர்த்தர் அந்த சரீரத்தை தேவனுக்காக நீ மகிமைப்படுத்தணும். அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். We honor God by our life. நம் வாழ்ற வாழ்க்கை மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. Holy living, பரிசுத்தமான வாழ்க்கை. Pure speech, உண்மையான வார்த்தைகள், மெய்யான வார்த்தைகளை பேசுறது, உண்மையாய் பேசுகிறது. Loving others, பிறரை நேசிப்பது. Honor God with your body. அப்படின்னா உன் சரீரத்தை நீ பரிசுத்தமாக எடுத்துக்கோ. அடுத்தது நீ பேச்சுல, உன் பேச்சுல, உன் மூச்சுல எல்லாத்திலும் இயேசு வெளிப்படும். ஆமென். எல்லாம் அவர்தான். Loving others, பிறரை நேசிப்பது. Serving faithfully. Honor God with your body. உன் சரீரத்தின் மூலமாக கொண்டு நீ தேவனை மகிமைப்படுத்து. அதான் சொல்றேன். மற்றவர்களை நேசிக்கிறது, ஆண்டவருக்கு ஃபேத்ஃபுல்லா உண்மைத்துவத்தோட ஊழியம் செய்வது, உண்மைத்துவமா வாழ்றது, உண்மைத்துவமா ஊழியம் செய்வது, தேவனை முழு மனதோட ஆராதிக்கிறது. தேவனை முழு மனதோட ஆராதிக்க, worshiping sincerely by giving, கொடுக்கிறது மூலமா. honor God, கொடுக்கிறது மூலமா உங்களுடைய காணிக்கை, தசம்பாகம், உங்களுடைய பொருத்தனைகள், சபையில எதெல்லாம் நீங்க செய்யணும், you are honoring your God. நீ தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். உன் சரீரத்தின் பலத்தின் மூலமா நீ பெற்ற பணங்கள், பொருளாதாரத்தை நீ தேவனுக்கு கொடுக்கும் போது you are honoring God. கொஞ்சத்துல உண்மையா இருக்க கற்றுக்கொள். அநேக வேளையில இந்த கிவிங்ல நம்ம அப்படியே மிஸ்லீட் பண்ணிடுவோம். ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்ட்டு கொஞ்சம் அதுல இருந்து விலகிடுவோம். கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதுல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனா அதுல ஆண்டவர் ரொம்ப அதை பார்க்கிற. நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்க சொல்ற. உனக்கு கிடைக்கிற கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கணும். இந்த கொடுக்காதவங்களை மல்கியால சொல்றாரு, you are robbing God அப்படின்னா. நீ ஆண்டவரிடத்திலிருந்து தேவனிடத்தில் திருடுறாய் அப்படின்னா. அது ஒரு பயம். நான் முதல் முறையா என்னோட வாலிப நாட்கள்ல இந்த சத்தியம் எனக்கு அவ்வளவு தெரியாது. அப்ப நான் வேலை செய்தா காணிக்கை வந்து காணிக்கை போய் காணிக்கை கொடுப்பேன். ஐ டோன்ட் கிவ். நான் இந்த டைட்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியல. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். மல்கியா புத்தகத்தை வாசிக்கிறவங்க பயந்துட்டேன். நானே ஒரு பயங்கரமான ஒரு பயம் எனக்கு வந்தது. அந்த பயம் இன்ன வரைக்கும் என்ன விட்டு போகல. உண்மையா சொல்றேன். எனக்கு 10மோ 10ஐயோ இருக்குதோ இல்லையோ, என் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அந்த அந்த பயத்தினாலே, அந்த ஃபியர் என்ன பண்ணுவேன், முதல்ல ஆண்டவருக்கு வேண்டியதை நான் எடுத்து வச்சு அதை கொடுக்கணுன்றதை அன்றைக்கு வாலிபமா இருக்கும் போதே கற்றுக்கொண்டேன். இன்று வரையும் சாதாரண விஷயம் இல்லை. அது அது உங்களை கில்லுனா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய அந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுக்கிற அந்த வழி அப்படி இருக்கும். ஆனா இல்ல, கர்த்தர் இன்று வரைக்கும் கைவிடாம நடத்தி வருகிறார். ஒரு நாள் ஆண்டவரை வைக்கப்பட்ட இன்று வரை கர்த்தர் போஷித்து நடத்துறார். கர்த்தர் என்ன போஷித்து நடத்துறாருங்க. வாசல்கள் கர்த்தர் அவர் திறந்து கொடுக்கிறார். வாசல்கள் பொருளாதார கிருபையை அவர் கொடுக்கிறார். எப்ப தெரியுமா? இந்த பொருளாதாரத்தில் இந்த கொடுக்கறதுல நான் கற்றுக்கொண்டேன். நான் கொடுக்கறது பெரிய பணம் இல்லை, கொஞ்சம் தான். ஆனா அதுல ஃபேத்ஃபுல்லா இருந்தேன். என்னை இன்னமும் கர்த்தர் நடத்திட்டு வர்றேன். ஒவ்வொரு காரியம் நான் ஜஸ்ட் என்கரேஜ், உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை திருட அப்படின்னு, யூ ஆர் ரோபர்ஸ், நீ ஆண்டவருடைய பணத்தை கொள்ள
கொள்ளடிக்கிறவாய் அப்படின்னு அந்த ஒரு குத்து எனக்குள்ள வந்த அந்த நாள், அந்த உணர்வு வந்த அந்த நாள், ஆவியாளர் உணர்த்துற அந்த நாள் இருந்து சாப்பாடு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு சேர வேண்டியது போகும். I learned that it's not because சபை காசு இல்லை, சபையில் கொடுக்கணும், அப்படி இல்லை. அது என் கடமை. இந்த சபையிலிருந்து ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். Honor God with your body. உன் சரீரத்தின் மூலமாய் கடவுளை கணப்படு. உன் சரீரத்தின் ஆவியானவர் ஊற்றப்பட்டோட அவர்கள் எல்லா தானியங்களும் கொண்டு வந்து போட்டாங்க ஆலயத்துல. நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில இந்த 2வது அதிகாரம் மேல 3வது அதிகாரம் அங்க 4, 5ல பாத்தீங்கன்னா தானியங்கள் அவங்களுடைய சொத்தை வித்து கொண்டு ஆலயத்துல கொடுத்தாங்க. ஐயோ, அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா லைஃப் மாறிடுங்க, உன் எண்ணங்கள் மாறுங்க, உன் லைஃப்ல பெரிய ஒரு பராக்கிரமமான விடுதலை உண்டாகும், பலமான விடுதலை உண்டாகும். இயேசுவுக்காக வாழ ஆரம்பிச்சிருக்க அல்லேலூயா. ஒரு புது கிருபை நம்மளை நடத்த ஆரம்பிக்கும். அவங்க லைஃப் மாறிடுச்சு. அப்போஸ்தலர்கள் வாழ்க்கை, நீங்க அந்த வாழ்க்கை மாற்றத்தை கர்த்தர் நமக்குள்ள செய்ய இருக்கிறார். The fire of Pentecost should continue burning in our hearts. It's not only 2000 years ago, 2000 வருஷம் முன்பதாக இல்ல, அது இன்றோ அந்த நெருப்பு, அந்த அக்கினி நம்மளுடைய இருதயத்துல எரியட்டும். ஹalleluya. Let's keep it burning in our hearts. ஆமென். கர்த்தர் நல்லவர். கடைசியாக Pentecost gives power for witness. கடைசியாக இந்த பெந்தகோஸ்து சாட்சி சொல்றதுக்கு உனக்கு வல்லமை கொடுக்கிறது. சாட்சி சொல்ல வல்லமை, சாட்சி சொல்றதுக்கு ஒரு வல்லமையா நடத்துகிறது. விட்னஸ் ஆவியான ஒரு சும்மா நமக்குள்ள வருது. உங்களுக்குள்ள ஒரு கிருபையை வைக்கிறார், ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஒரு அற்புதமான ஒரு கிரியை செய்வதற்காக. வியாதிஸ்தர் மேல கரங்களை வைக்கும் போது சுகம் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. வியாதிஸ்தர்கள் மேல கரங்களை வைக்கும் போது ஒரு சுகம் உண்டாகும். பிரச்சனையோட வரவங்களுக்கு நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், என் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். திக்கற்றவர்களும் விடுதலையாக்கும்படியாக, சாபத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்க. And you need to understand, Pentecost gives power. அந்த வல்லமையான ஆவியானவர் நம்மளை தொடட்டும். கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். I will end this. I want you to personally, தனிப்பட்ட முறையில் பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பி, எனக்கு அறியாதது எட்டாதது எனக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய வல்லமையை எனக்குள்ள வைங்க. You will receive power when the Holy Spirit comes upon you. அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, நீ வல்லமை பெற்றுக் கொள்வாய். பரிசுத்த ஆவியானவர் மேல வரும்போது தேவ வல்லமை உனக்குள்ள வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. லைஃப் எழும்பி பிரகாசிக்க வைப்பான். கர்த்தர் என்ன செய்யற? பரிசுத்த ஆவி வந்தோடனே பழையவைகள் எல்லாம் முடிந்து ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிறது. A new beginning start. லைஃப்ல ஒரு நியூ பிகினிங் ஆரம்பிக்கலாம். அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அப்படியே ஜெபம் பண்ணலாம். I could enter. and அது முன்ன I want to take some time. we could pray. இன்றைக்கு இந்த விசேஷமான நாளில், இந்த விசேஷமான நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தொடர்ந்து ரிபா ஷாதாரா பரபா present yourself. உங்களை அப்படியே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. Oh yes Lord. ஷாதாரகலதரா பலதரா பலதரா பஷிதிரா மேஷாதாரா பலவா. just expecting ஓட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் நீங்க இன்னும் ஒரு விடுதலையும் ஒரு மறுரூபமும் அனல் மூட்டுங்க. உங்களுடைய வரங்களை இன்னும் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறாத பிள்ளைகள் நீங்க ஆண்டவரை எனக்கு இன்றைக்கு அந்த வரங்களை கொடுங்க. ஆண்டவரே, பெந்தகோஸ்துடைய வரங்களை கொடுங்க அப்பா என்று சொல்லி அப்படியே நீங்க ஜெபிக்க போறீங்க. ரிகமலதரவஷதரபரபரபர
Oh yes, just surrender. ஒரு புதிய அனுபவம் வேணும்னா நீங்க தாராளமா முன்னுக்கு வரலாம். தயக்கம் இல்லாத, தயங்காம எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க நிரப்பணும்னு சொல்லி தயங்காம நீங்க முன்னுக்கு வரலாம். உங்கள் கர்த்தர் நீங்க நிரப்பட்டும். அவருடைய அற்புதமான கிரியைகள் நம்ம மேல நடப்பிக்க கிருபை பாராட்டுவார்கள். ஷேதாராபாலாந்தே. ஓ ஹalleluya. எதிர்பார்க்கிறோட கேட்டுக்கொள்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். The person who asks will receive. நீ ஆவியானவருடைய வரங்களை கேட்டா நீ பெற்றுக்கொள்வாய். ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த வரங்களுக்காக கொரிந்தியர்ல சொல்லப்படுகிற 12வது அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களை கேளுங்க. ஆராதனை நடத்துகிற இசை வாசிக்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற சில்ட்ரன் சர்ச், சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், வாலிபர் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த வரங்களை கொடுங்க, கிருபையாய் தயவாய் கொடுங்கப்பா. ஓ அவருடைய வரங்களால நிரப்பட்டும், வரங்களால முடிசூற்றப்படட்டும். கிருபை 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 உள்ளவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தின் மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தின் மூடுதே.
உங்க பிரசனத்துக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக, நீங்க பலப்படுத்தும்படியாக ஒப்புக்கொள்ளுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவர் வந்து கடந்து வந்து நிரப்புனது போல தொடர்ந்து என்னையும் அநேகரை நிரப்புக. பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்காய் சாட்சிகளாய் எழுபட்டும். ஒரு பூர்ண சுகம் கடந்து வந்து இயேசுவின் நாமத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.